2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில் சூர்யா அவர்களை களமிறப்பதற்காக திமுக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக திமுகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தால் சூர்யா அவர்களுக்கு அது நெகட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்கா, இல்லை விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்கா, இது என்ன நடந்து கொண்டு இருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுக பொறுத்த வரைக்குமே 234 தொகுதியிலும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ தேர்தல் வச்சாலும் திமுக மாபெரும் வெற்றியை சந்திக்கும். 45% திமுகவுக்கு இப்போ வரைக்கும் வாக்கு சதவீதம் இருக்கு. இனிமே மக்களோட வெறுப்பு திமுக மீது அதிகரிக்கவில்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் திமுக தன்னோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக தென் மாவட்டங்களில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தோல்வி திமுக சந்தித்தது. 41 தொகுதிகள் திமுக தோல்வியை மட்டும்தான் சந்தித்தது. இந்த டைம் தென் மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டிருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தேர்தல் தலைவராக தென் மாவட்டங்கள் திமுக நியமித்திருக்கு. அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஓவரான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து கொண்டு இருக்கு. போன டைம் விட்டதை இந்த டைம் தென் மாவட்டத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல திமுக தெளிவாக இருக்கு. இந்த சமயத்தில் தான் திரு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர், மதுரை இல்லைன்னா தென் மாவட்டங்களில் இருக்கும் தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிடைச்சது. கடைசி ரவுண்டு தான் கமல்ஹாசன் அவர்கள் தோல்வியை பெற்றாங்க. அதனால மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கே இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுன்னா விஜய் அவர்கள் நிற்கும்போது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாகிவிடும். அப்படி தென் மாவட்டங்களில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் ஜென்மத்துக்கும் திமுகவால் தென் மாவட்டங்களில் ஆட்சி பிடிக்க முடியாது. அதனால விஜய் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது. ஸோ தென் மாவட்டங்களில் மட்டுமில்ல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். அதனால விஜய் அவர்கள் தென் மாவட்டங்களில் நிற்கிறாங்கன்னா அவரை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான நடிகரை நிற்க வைக்கணும் அப்படிங்கிற பிளானை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க சூர்யா கூட. அதனால தான் அகரம் நடத்திய ஃபவுண்டேஷன் விழாவில் திமுகவை சார்ந்த முக்காவாசி நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க. முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களும் கலந்துகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து திமுகவுக்கு சூர்யா அவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை பற்றியது சூர்யா அவர்கள் எந்த விதமான தாக்கம் பேசாம இருக்காங்க. இப்ப நடிகர் சூர்யா அவர்கள் திரு விஜய் அவர்களை எதிர்த்து கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்குமா, சூர்யா அவர்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்குமான்னு கேட்டால் விஜய் அவர்கள் தான் பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும். ஆனா சூர்யா அவர்கள் விஜய் அவர்களோட வாக்கை உடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இது சூர்யா அவர்களுக்கு பெரிய பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா கேப்டன் அவர்களை எதிர்த்து கேப்டன் அவர்களை எதிர்த்து வடிவேல் அவர்கள் போட்டிட்டாங்க. வடிவேல் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அப்ப இருந்து வடிவேல் அவர்களோட வடிவேல் அவர்களோட அந்த ஒரு பவர் கம்ப்ளீட்டா சினிமாவில் கம்மியானது. அதே ஒரு நிலைமை சூர்யா அவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், திமுக வலையில சூர்யா அவர்கள் சிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் அ சூர்யா ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்களை எதிர்த்து சூர்யா அவர்கள் போட்டியிட்டு சூர்யா அவர்கள் பிரச்சாரம் செய்தால் நல்லா இருக்குமா, இல்லை சூர்யா சினிமாவை பார்த்துக்கிட்டு அரசியலுக்கு வராமல் அகரம் ஃபவுண்டேஷனோட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில் சூர்யா அவர்களை களமிறப்பதற்காக திமுக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக திமுகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தால் சூர்யா அவர்களுக்கு அது நெகட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்கா, இல்லை விஜய் அவர்களுக்கு நெகட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்கா, இது என்ன நடந்து கொண்டு இருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுக பொறுத்த வரைக்குமே 234 தொகுதியிலும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ தேர்தல் வச்சாலும் திமுக மாபெரும் வெற்றியை சந்திக்கும். 45% திமுகவுக்கு
இப்போ வரைக்கும் வந்து வாக்கு சதவீதம் வந்து இருக்கு. இன்னுமே வந்து மக்களோட வெறுப்பு திமுக மீது அதிகரிக்கவில்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து திமுக தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் வந்து பண்ணிட்டு இருக்கு, முக்கியமாக தென் மாவட்டங்களில். ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வி வந்து திமுக வந்து சந்தித்தது. 41 தொகுதிகள் வந்து திமுக வந்து தோல்வியை மட்டும்தான் வந்து சந்தித்தது. இந்த டைம் வந்து தென் மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கு. ஸோ வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தேர்தல் தலைவராக வந்து தென் மாவட்டங்கள் வந்து திமுக வந்து நியமித்திருக்கு. அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஓவரான கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்து கொண்டு இருக்கு. போன டைம் விட்டதை இந்த டைம் வந்து தென் மாவட்டத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக தெளிவாக வந்து இருக்கு. இந்த சமயத்தில் தான் திரு விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை இல்லைன்னா வந்து தென் மாவட்டங்களில் இருக்கும் தொகுதியில் வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே, முக்கியமாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வந்து கிடைச்சது. கடைசி ரவுண்டு தான் கமல்ஹாசன் அவர்கள் தோல்வியை வந்து பெற்றாங்க. அதனால மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தென் மாவட்டங்களில் அதிகமாக வந்து இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கே வந்து இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னா விஜய் அவர்கள் நிற்கும்போது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வந்து உறுதியாகிவிடும். அப்படி தென் மாவட்டங்களில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் ஜென்மத்துக்கும் வந்து திமுகவால் தென் மாவட்டங்களில் ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது. அதனால விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடாது. ஸோ தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். அதனால விஜய் அவர்கள் தென் மாவட்டங்களில் நிற்கிறாங்கன்னா அவரை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான நடிகரை வந்து நிற்க வைக்கணும் அப்படிங்கிற பிளானை வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால தான் சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க சூர்யா கூட. அதனால தான் அகரம் நடத்திய ஃபவுண்டேஷன் விழாவில் வந்து திமுகவை சார்ந்த முக்காவாசி நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ தொடர்ந்து திமுகவுக்கு சூர்யா அவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை பற்றியது சூர்யா அவர்கள் எந்த விதமான தாக்கம் வந்து பேசாம இருக்காங்க. இப்ப நடிகர் சூர்யா அவர்கள் திரு விஜய் அவர்களை எதிர்த்து கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்குமா, சூர்யா அவர்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்குமான்னு கேட்டால் விஜய் அவர்கள் தான் பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும். ஆனா சூர்யா அவர்கள் வந்து விஜய் அவர்களோட வாக்கை உடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து சூர்யா அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா கேப்டன் அவர்களை எதிர்த்து கேப்டன் அவர்களை எதிர்த்து வடிவேல் அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. வடிவேல் அவர்கள் பிரச்சாரம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்து வடிவேல் அவர்களோட வடிவேல் அவர்களோட அந்த ஒரு பவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சினிமாவில் வந்து கம்மியானது. அதே ஒரு நிலைமை சூர்யா அவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், திமுக வலையில் வந்து சூர்யா அவர்கள் சிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் அ சூர்யா ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்து சொல்லுங்கள். விஜய் அவர்களை எதிர்த்து சூர்யா அவர்கள் போட்டியிட்டு சூர்யா அவர்கள் பிரச்சாரம் செய்தால் நல்லா இருக்குமா, இல்லை சூர்யா வந்து சினிமாவை பார்த்துக்கிட்டு அரசியலுக்கு வராமல் அகரம் ஃபவுண்டேஷனோட வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.